ஒரிஜினல் சில்லு நெய். நெய் அசைவமா செய்வோமா? எருமைப்பாட்டு நெய் கொழுப்பு அதிகமா, பசும்பால் நெய் கொழுப்பு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் நெய் சாப்பிட்டா அப்படி இப்படி பலாப்பலான்னு சொல்கிறீங்க. எனக்கு பயம் வந்துட்டு நான் வெஜிடபிளுக்கு மாறிட்டேன். இவங்க நெய்யே சாப்பிடலாங்கிறாங்க. பாருங்க மக்கள் எல்லாம் முகத்தை காட்டுங்க. நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு எக்ஸிபிஷன், நல்லா ஒரு 1000 பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு யங் என்டர்பிரினர்ஷிப்பு. நீங்கள் நெய்யின்னு நல்லா பார்த்தீங்க, 50 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க நெய்யை பற்றி. ஸோ இதான் நெய், பியூர் ஒரிஜினல் நெய். இந்த நெய் நான் ஒரு ஹோட்டல்லேருந்து பேர் போடல, அந்த ஹோட்டல்லேருந்து இந்த நெய்யும் பருப்பும் பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு போட்டேன். 50 லட்சம் பேர் அந்த வீடியோவை லைக் பண்ணிங்க ஜஸ்ட் 20 டேஸில். இன்னும் போய்கிட்டு இருக்கோம், அது 5 கோடி பேர் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நெய் அதுக்கு ஊற்றுறதுன்னா நெய் ஏன் ஊற்றி சாப்பிடணும்? உள்ளே சுவைக்காக மட்டும்தானா? அப்போ இதில் சத்து எதுவும் கிடையாதா? நல்லா சொல்லுங்கள், ஃபேட் ஃப்ரீ நெய். ஃபேட் ஃப்ரீ கீயா? இங்கிலீஷில் என்ன? இங்கிலீஷில் ஃபேட் ஃப்ரீ கீ, கொழுப்பு நீக்கப்பட்ட சத்துள்ள ஒரு நெய். ஏன் முன்னா கொழுப்பு நீக்காத நெய் தான் சாப்பிட்டு இருந்தாங்களா? இல்லைங்க, இப்போ நீங்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட நெய்ன்னு சொல்கிறீங்க. அப்போ இது நாள் வரலையும் கொழுப்பு நீக்கப்படாத நெய்யை சாப்பிட்டாங்களா? இது நாள் வரலையும் கொழுப்போடு நம்ம நெய் சாப்பிட்றோம். அப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட நெய்க்கு காரணம் ஃபேட்டு வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி ஒரு பயமுறுத்துறது. கொழுப்பு நீக்கப்பட்ட நெய்ன்னு சொல்கிறாரு. இப்போ பிராண்ட் நியூ நெய், கலராக இருக்குது, சாமாக இருக்குது, ஸ்வீட் அப்படியே அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இது காலத்துக்கு முன்னாடி நம்ம ஆதி காலத்துலேருந்து நெய் சாப்பிட்றோம், அது கொழுப்பு நீக்கப்பட்டிருக்காது. கரெக்டாக? அதுக்கு இது குட் ஃபேட்டுங்க. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட நெய். நீங்கள் இதுலேருந்து கொழுப்பு நீக்கப்பட்டது கிடைக்கல, அது என்ன கெட்ட கொழுப்பு நீக்கிறீங்களா? இல்லை சார், அப்படி இல்லை. இதில் கொழுப்பு நல்ல கொழுப்பு தான் இருக்கும், நெய்னாலே அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஏன் நெய் டெய்லி சாப்பிட்டா வெடிச்சு போடுவேன், மீங்கி போடுவேன், என்னென்னமோ போடுவாங்கன்னா ஒரு ஜோண்டு நெய்யும் பருப்பு பொடியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி விட்டுட்டு சாப்பிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோங்கிறாங்களே, ஏன்? ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் நெய் சாப்பிட்டா அப்படி இப்படி பலாப்பலான்னு சொல்கிறீங்க. எனக்கு பயம் வந்துட்டு நான் வெஜிடபிளுக்கு மாறிட்டேன். டக்குன்னு நெய்க்கு பதில் வெண்டைக்காய்க்கு மாறிட்டேன். புரியுதுங்களா? அது ஆனால் 50 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 நாளில் 50 லட்சம் பேர் பார்க்கறதுங்கிறது அபூர்வம். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு வீடியோவில். ஸோ இது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கு? எருமைப்பாட்டில் தான் கொழுப்பு அதிகமா? எருமைப்பாட்டு நெய் கொழுப்பு அதிகமா, பசும்பால் நெய் கொழுப்பு அதிகமா? எருமைப்பாட்டு நெய்யில் கொழுப்பு அதிகம், பசும்பாலில் கம்மி. வேற என்ன ஸ்பெஷாலிட்டி? நெய்யில் பல வகைகள் நெய்யில் போட்டு சொல்லலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? மார்க்கெட் நெய்க்கு உங்கள் நெய்க்கு எப்படி வித்தியாசம்? கீழே ஊற்றினப்பது ஏன் இப்போ கட்டியாயிட்டா? ஒரிஜினல் சில்லு நெய். நெய் அசைவமா செய்வோமா? சொல்லுங்கம்மா, எக்ஸ்பர்ட் வாங்க முன்னாடி. நெய் சைவமா சைவமா எப்படி சொல்றீங்க? ஐயர் சாப்பிட்டா அதை சொல்றேன். நீங்க நெய் சாப்பிட்டா குண்டா பொருள்னு அதெல்லாம் ஆவாங்க. நெய்யே சாப்பிட்றது இல்லையா? நெய் சாப்பிடாத பெண் இவங்க. நான் நெய் நல்லா சாப்பிடுவேன். பருப்பு பொடி, நெய் பொடி வேற எல்லாம் உரப்பாக இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்குவேன். அப்போ அந்த உரப்பு போயிடும். ஆனால் இவங்க நெய்யே சாப்பிடலாங்கிறாங்க.
பாருங்க மக்கள் நல்லா முகத்தை காட்டுங்க. அங்க காட்டுங்க. சரி ஓகே, காமெடிக்காக சொன்னேன். நெய் வந்து பியூர் நெய் வந்து குளிர்ச்சி பண்ணாங்க, தீபாவளிக்கு ஏற்றுவாங்க. இது நெய் தீபம் ஏற்றுறாங்கல்ல, அதுக்கு மட்டுமா இல்லை சாப்பாடு? என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி என்ன? தூத்துக்குடியில் என்னது? உடங்குடி கருப்பட்டி. உடம்புடி கருப்பட்டி. ஆமா, சாரை பார்த்தல ரொம்ப நன்றி. எத்தனை பணம் தான் இருக்கு? 5000 மரத்துக்கு மேல இருக்கு சார். ஆமா, 5000 மரம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எங்க ஊர்காரங்க எல்லாம் சந்தோஷம் இருக்குல்ல பாத்ததுல. மெயினா பாக்கணும் எனக்கு. ட்ரிபிள் ஐ படிச்சிருக்காரு, இன்ஜினியர். அவங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ். இப்போ டீச்சர் என்ன போனோம் படிச்சிருக்கீங்க. வெரி நைஸ். ஸோ எதுக்கு இப்போ நெய்யா வராங்கன்னா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைக்கு போகலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், அமெரிக்கா போகலாம், கனடா போகலாம், இந்தியா போகலாம். ஏன் நிறைய வேலைக்கு போகாமல் இந்த பிஸ்னஸ் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில இதில் வந்து நெய் சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து முதல்ல பால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். பால் பிஸ்னஸ் பண்ணீங்க, அதோட அப்கிரேடு தான் நெய். வெரி குட். ஃப்ரெஷ்ஷான மில்க் வந்து நம்ம சென்னை ஃபுல்லாக கிளாஸ் பாட்டிலே தான் கொடுக்குறோம். எவ்வளோ வருஷம் பால்? ஹாய் சார், இங்கே வாங்க சார். இங்கே 3 பேர் வாங்க சார். இப்படி நின்றுங்க சார். நெய் சாப்பிடுவீங்களா? ஏன் நெய் சாப்பிடல? 1 கிலோ, ஒரு பாட்டில் எவ்வளோ? 1 கிலோ 900. என்ன படிச்சுக்கோ நேரத்தை மறக்காதுங்க. போனதே மறந்து. நெய் எவ்வளோ சாப்பிடுவீங்க டெய்லி? ஏன் இந்த பேப்பர் இது அவங்களுடைய அவங்கள காம்பன்சேட் பண்ண முடியுமா? அங்கே என்ன விலை ப்ரைஸ்? 1 கிலோ, ஒரு லிட்டரா? நெய் சாப்பிடுவீங்களா? தமிழ் தெரியாதா? தெரியும்னாங்க. தெரியும். வாங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. கஷ்டமா. நெய் சாப்பிடுவீங்களா? நெய்யா? சேனல் லைக் பண்ணுங்க.